அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுடைய வெற்றியில பயணிக்கிறத விட தோல்வியில பயணிக்கிறவன் தான் உண்மையானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வெற்றியில பயணித்தவங்க தோல்வி அடைஞ்சதும் விட்டு போயிட்டாங்க. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரியாதை அவர் மேலே இருக்குது, பேரன்பும் இருக்குது அவங்க இருவர் மேலேயும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம், அதாவது யாரை சொல்கிறதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். விசிகாவை சார்ந்த வன்னியரசு அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும். எனக்கு என் வெற்றியை விட ஆனால் வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றியை விட இங்க திண்டிவனத்துல பானை சின்னத்துடைய வெற்றி, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய பானை சின்னத்துடைய வெற்றி மிக மிக முக்கியம். எனக்கு இந்த இரண்டு நபர்களில் நான் அரசியல் இப்போ பயணிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அரசியலில் பயணிச்சுட்டு இருக்கேன். அவங்கள இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட தவறாக நான் பேசுனதே இல்லை. என்னால் பேசக்கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய சமுதாயத்துக்காகவும் சரி எல்லாருக்காகவும் போராடினாங்க அவங்க. ஏன்னா வன்னியரசு மாரி ஒரு போராட்ட களத்தில் யாருமே கிடையாது. தொல் திருமாவளவன் பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்ல. மாபெரும் தலைவர் என்று நான் போற்றக்கூடியவன் நான். அவரு திமுக கூட பயணிச்சுட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், இது திமுகவே போக சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அமைச்சரவையில் போய் சேர்ந்துருக்காங்க. எனக்கு சொல்ல வார்த்தைகள் வரலைங்க, அவ்வளோதான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே நினச்சி கூட நான் பார்க்கவே இல்லை. என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க வன்னியரசு அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் பாருங்களேன். விஜய் அடுத்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமை தான் அவருக்கு இதோட அவருடைய எதிர்காலம் அவருக்கு இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் எதிர்த்து அடிக்கிறார். ஒழிய கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், மக்களும் புரிந்து கொள்வார்கள். பார்த்தீங்களா, அப்படி பேசினவர் இப்போ அமைச்சர் ஒரு பதவிக்காக, எங்க பதவி வரும் போங்க, பதவி வரும் போவோம். திமுக அவங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்கு அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல. அப்படி பயணிச்சுட்டு விஜய் கிட்ட கை கொடுத்து ஒரு அமைச்சர் பதவிக்காக போய் போஸ்ட் கொடுத்து நிற்கிறாப்புல. அதே போல பாருங்க, திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை என்ன பேசுகிறார் இதே நீங்க பாத்துருங்க. தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு கடுமையாக விமர்சித்தவர். RSS பிஜேபி கூட பயணிக்கிறது தான் விஜய்ன்னு சொன்னவர். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எனக்கு பதவி வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு போயிட்டு அமைச்சர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுக தலைவர் எந்த அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. மன வருத்தத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருந்தார். ஆனால் இப்போ அவர் போனதுனால என்னடா அது இப்படி ஆகிட்டு, அவர் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருப்பாருன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் மேலே மிகவும் ஒரு பாசத்தோடு பழகக்கூடியவர் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி, முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களும் சரி. ஆனால் இப்போ பாருங்கள் அது எப்படி தலைக்கீழாக மாறிச்சுன்றதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் போங்கடா, என்னடா அது இப்படி, அதுதானே அரசியலா, இதெல்லாம் இதோட அரசியல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கூட பாருங்கள் அவங்க திட்டம் எனக்கு மனசு வரல. எனக்கு சீன் ஆகுதுங்க, அது சீன் ஆகுது. இப்போ இவங்களாம் கூட இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை, போயிட்டாங்க. சரி விடுங்க. இப்படி இருக்க நம்ம பாய், அந்த IUML தலைவர் பாய் தோத்த உடனே என்ன பேசியிருப்பாருன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்போம் அப்படி சொன்னவர், இப்போ அவரும் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு அமைச்சரவையில் போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதானே. இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்காக திமுக என்னென்னலாம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்களா பாய்? என்ன பாய், இந்த டைமில் தான் போய் கூட இருக்கணும், நீங்கள் அசால்ட்டாக விட்டு போயிட்டீங்களா பாய்? நீங்கள் யார் கூட, யாரை விட்டு யார் கூட போகிறீங்க பார்த்தீங்களா பதவிக்காக? எத்தனை நாள் இருக்கும் பாய் இதெல்லாம்? எனக்கு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி நான் புகழ்ந்து தள்ளினேன் ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி. அதாவது பார்த்தீங்கன்னா திமுக தோல்வி அடைஞ்ச உடனே நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப, அதாவது மனவேதனை இருந்தாலும் நீங்கள் பேசுனதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் நான். ஆனால் இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. இப்படி இருக்க
அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது என்ன பாட்டு பாடினாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், இந்த வந்தே மாதரம் அந்த பாட்டில் நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்டிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் ஃபஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் தான் வரும். அப்போ வந்து டிவி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிலா மாதிரி ஒரு மாதிரி வந்து அந்த பாட்டு அந்த மியூசிக் வரும், வந்தே மாதரம் மியூசிக் வரும். நான் அப்போ கேட்ட அந்த பாட்டு, அதில் கேட்கவே அந்த பாட்டெலாம் நான் கேட்கல. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அந்த பாட்டை நான் கேட்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்கும் போது முதல்ல என்ன பண்ணாங்க? வந்தே மாதரம், இரண்டாவது ஜனகணமன, மூணாவது தான் தமிழ் தாய் வாழ்த்து. சரிங்களா? அதுக்கு நம்ம ராஜ்மோகன் வந்து என்ன முட்டு கொடுத்தாரு? நான் வந்து அப்பே சொன்னேன், நிராகரிச்சேன். நான் வேற பேப்பர் மாற்றி கொடுத்தா வந்து என்ன சொன்னாங்க? இது கவர்னர் தலைமையில் நடக்கிறது, அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த முறையெல்லாம் வந்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. சொல்லிட்டு இது இரண்டாவது முறையும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? நேற்று அமைச்சரவையில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தான் தமிழ் தாய் வாழ்த்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுச்சு. அதுக்கும் கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? இதை கவர்னர் நடத்துறது, அதனால் பண்ண முடியாது. எப்படி கவர்னர் நடத்துறது பண்ண முடியாது? தமிழக அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க. யார் பங்கேற்கிறா? அப்போ என்ன பாட்டு போடணும்? இது எனக்கு புரியலையே. இது ஏங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்பப்போ என்ன பாட்டு பாடினாங்க? வந்தே மாதரம் பாடலையே, ஜனகண மனகதி பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அடுத்து வரக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டுச்சு. இதை எதிர்த்து சட்டமன்றத்தில் ஒரு பெரிய போர்க்களமே இருந்துச்சு. ஆளுநர் பார்த்தா வெளியிடமே பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டா திருப்பி வந்து 2வது இடத்துல இருந்து முன்னாடி பார்த்தா 2வது இடத்துல இருந்துச்சு. இப்போ 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு. 2வது இடத்துல இருந்தது ஒன்றாவது இடத்துல கொண்டு வந்தா இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி 3வது இடத்துல போட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு பதவியேற்ற பார்த்தீங்கன்னா IUML கட்சியும் சரி, BCI கட்சியும் சரி நிற்கும் போது திருமாவளவன் நிற்கிறாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு மூணாவது தான் பாடுது, எது தமிழ் தாய் வாழ்த்து. இது விஷயமாக, இந்த பாட்டு விஷயமாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கடுமையாக விமர்சித்தவர் அவர். பட் ஆனால் இப்போ என்ன ஒரு ஸ்டாண்ட் எப்படி நிலைநாட்ட போறாரு? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல போறாரு, நாங்கள் அமைச்சரவையில் இருந்திருக்கோம், இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்குமா இல்லையான்றத இன்னைக்கு நாளைக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காப்புல திருமாவளவன். சொல்ல வார்த்தைகள் இல்லை. இது வந்து எப்படி ஸ்டாண்ட்ஸ் மாறுதுன்றது எனக்கு புரியல. ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ தவறான பாதைக்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த தமிழ்நாடை கொண்டு போய் பிஜேபி கிட்ட கொடுத்துருவாங்களோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டு வருது. ஏன்னா ஜோஷியர் அப்பாயின்மெண்ட் பண்ணதும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து வந்தே மாதரம், ஜனகணமன, 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து படமும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்குதான். எது இந்த PMC திட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குதா? அது எப்படி கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்? முடியாதுன்னு சொல்லிட்டு போங்களேன். இது வரைக்கும் ஏன் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வந்து நிற்கல, முடியாதுன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? ஒன்றுத்தோட பதிவு பண்ணல, ஏன்? எனக்கே ஒன்றும் புரியல. இப்படி இருக்கச்ச 2000 வருடமாக போராடி அனைவரும் அர்ச்சகராகலாம், யார் வேணும் அந்த கோயில் கருவலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போராடி போன ஆட்சியில் வந்து படுத்துனாங்க. அனைவரும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். அறநிலையத்துறை அமைச்சராக யாரை போட்டாங்கன்னா சேகர் பாபு அவர்கள் போட்டாங்க. சரிங்களா? அந்த இது ஒழிச்சிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து இந்த துறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் இப்போ அசால்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆட்சியில் தம்பி ரமேஷ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துடுப்பான பையன், எல்லாமே கரெக்ட், ஓகே. அவருக்கு வந்து வேற துறையில கொடுத்துருக்கலாம். ஆனா எந்த துறையில கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? தம்பி வந்து ஆல்ரெடி ஒரு பதிவுல நிறைய பதிவுகள் போட்டிருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா RSS வந்து சித்தாந்தத்துக்கு வந்து நேராக போட்டிருக்காப்புல. அவர் வந்து அந்த சித்தாந்தத்தில் வாழக்கூடியவர் தான் ரமேஷ் அவர்கள். அவர் பதிவெல்லாம் பழைய பதிவெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த திருப்பரங்குன்றம் கோயில் இஷ்யூலாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் அவர் போட்டிருந்தார் பதிவுலாம். அந்த ரமேஷ் வந்து பதிவு போட்டிருந்தாப்புல. அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க? அவரு பிராமண சமுதாயம் சார்ந்தவர். அவருக்கு வந்து இப்போ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சராக அவர் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் சார்ந்த நபர் MLA இருக்கார்ல அவரு. இது பாருங்க. இப்போ இது ஸ்டாண்ட்ஸ் எப்படி மாறுது பார்த்தீங்களா ஒன்றுத்துக்கும். இப்போ தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் வந்து வந்தாங்களோ இப்போ என்ன ஆகுது? அப்படியே மாறுது. இது வந்து நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியின் வெற்றி. இது பிஜேபியின் வெற்றி. இது உண்மைங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு தெரிய வேணாமா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அரசு என்ன பண்ணுச்சு? யாரை தூக்கிட்டு யாரை போட்டாங்க? அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி என்ன விஷயத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க? இது பார்த்தீங்கன்னா கி வீரமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இது கண்டனங்கள் ஏற்படுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுது சொன்னாங்க. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. இது எனக்கு பதட்டமான சூழ்நிலையாக இருக்குது. உண்மை தான். எல்லாரும் வந்து சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க, விஜய் என்னை பார்த்து பாரு, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லையா, விஜய் என்ன இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூராவும்
இங்க மின்வெட்டு ஏற்பட்டு வருது. அங்க சென்னையில பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு தினம் இரவானாலே ஒரு போராட்டங்கள் வெடிச்சிட்டு வராங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்பலா கூடுறாங்களே, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, உள்ள வந்து அவங்க இங்க எதுல இருந்து அவங்க பேசுறாங்க தெரியல. என்ன சொல்றாங்க அந்த பாட்டிமா, விஜய் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்துட்டு வந்துட்டாரு, அவரோட பேரை யாரும் பண்ண முடியாது பண்றாங்களே. ஆனா தெரியுமா, நான் வேணா டைரக்டா சொல்றேன், விஜய் ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து திமுக தாங்க காரணம். நைஸா வந்து கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு போய் ஓடி போய் பத்துக்கிறானுங்க. அதாவது விஜய் பேர் மேல கெட்ட பேர் வரதுக்காக திமுக பண்ற சதியா. இன்னுமாடா திமுக நீங்க. ஏமா பாட்டிமா, விஜய தூக்கி நீங்க கொஞ்சமா முன்னல முதலமைச்சர் நீங்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்களா, கொஞ்சங்க போய் நடுரோட்டில் போறாங்க. திமுக என்ன சம்பந்தம் இருக்கு இதுல? இப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு யார்கிட்ட இருக்கு? என்ன பண்ற சிடிஆர் நிர்மல்குமார் தூங்கிட்டு இருக்காரு, வந்து பார்க்க சொல்லுங்க. அதை விட்டு திமுக தான் காரணம் சொல்லிட்டு இதுலயும் திமுக தூக்கி வந்து விட்டுறீங்கன்னு புரியல எனக்கு இது. ஐயோ, இந்த தமிழ்நாடு மக்களும் நாசமாய் போகட்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்ல வார்த்தைகள் வருது எனக்கு. இது பண்ற வேடிக்கை எல்லாம் பார்த்தா ஆங்காங்க குற்ற சமூகம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆனா கட் பண்றாங்க. ஏன் கட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். நான் சொல்றேன் கேளு, ஏன் நைட் ஆனா கட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? ஒரு முக்கிய பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்யறவங்க சொல்றாங்க, தம்பி அடிக்கடி இந்த மாதிரி ஆகுதுப்பா, ஏசி நிறைய நைட் டைம்ல நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியல, அது அடிக்கடி பார்த்து ஷட் டவுன் ஆயிடுது, அங்கே வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சி பண்ணணும்ல. அது இப்படி நான் சொல்றதை விட யார் சொல்லணும்? அதை சிடிஆர் நிர்மல்குமார் தாங்க வந்து பார்க்கணும். அதை விட்டு எல்லாத்துலேயுமே திமுக தான் காரணம்னா என்னத்த பண்றது? திமுக காரணம் அட போங்கயா, இப்படி இருக்குச்சா இது ஓர வைங்க. நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடு கட்டி கொடுத்துருக்காருல்ல, அது ஒரு பையன் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறான். அந்த கருமத்தை நீங்க பாருங்க. ஸ்டாலின் சார் எங்களுக்கு கட்டி கொடுத்த வீடு பாத்தீங்களா? எங்க அண்ணன் தளபதி விஜய் எப்ப ஆட்சிக்கு வருவாரு அப்ப நாங்க வீட்டுக்குள்ள போகலான் இருக்கோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு தான் நாங்களே உள்ள போறோம். நாங்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்காக கட்டி கொடுத்த வீடு. அந்த பையன் வந்து ரீல்ஸ் போடுறான். இது வந்து முதலமைச்சர் ஐயா வந்து ஸ்டாலின் கட்டி கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். அவர் எப்போ ஓப்பன் பண்ணுவார் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறோம். எனக்கு வந்து ஸ்டாலின்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறான். வீடு ஃபுல்லாக யார் ஃபோட்டோ? விஜய் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்கான். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இவங்களெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமா? விஜயால தமிழ்நாடே அழிஞ்சா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு விஜய் நான் வரணும், விஜய் நான் பார்க்கணும், சினிமாவில் பார்க்க முடியல, இப்போ நான் சட்டசபையில் பார்க்குறேன், ஹாப்பியாக இருக்கேன், தினமும் வந்து சட்டசபையை நான் பார்த்துட்டு இருக்கேன். இதனால தான். அதாவது இவங்க அரசியல் அறிவு வந்து வளர்றது கிடையாது, விஜயை பார்க்கணும். இப்போ எப்படி படத்தில் பார்த்தாங்க அந்த மாதிரி இவங்க பார்க்குறானுங்க. அது இருந்தால் போதுங்க. நான் ஓப்பனாக சொல்லட்டுமாங்க, தமிழ்நாட்டு மக்களை இதுக்கப்புறம் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விஜயை வந்து விட்டு கொடுக்குற அவங்க ஐடியாவே கிடையாது. தமிழக மக்கள்னா எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து ஓட்டு போட்டாங்க பாருங்க, அவங்களாம் மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்றாங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வன்முறை ஏற்பட்டு எனக்கு தொடர்ந்து வன்முறை ஏற்படுது, கொலைகள் குற்றங்கள் நடந்து தானே இருக்கு. நேற்று பார்க்குற எவனோ போயிட்டு மாடி மேலே போயிட்டு எவனோ போயிட்டு வெட்டியிருக்கானா, வெட்டிட்டாங்க அவரை முதுகுல 2 சைடு ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. அவர் 2வது மாடி வரைக்கும் ஏறி போய் பத்துனுக்காரு. அவர் கூட வந்த பசங்களே ஒருத்தனை காலை வெட்டிட்டு மேலே ஓட விட்டாங்க 2 பேரை. ஒருத்தர் அங்கேயே போட்டு வெட்டிட்டாங்க, துரத்தி வெட்டிக்கிறான் ஒரு 17 வயசு பையனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நான் பேசுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனை பார்த்து கும்பகோணம் இங்கே தெரியல அந்த சைடில் பார்த்து 17 வயசு பையனை வந்து வெட்டியிருக்கிறாங்க. நியூஸ் வந்திருக்கு பாருங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா? இவங்க சரி பப்ளிக்ல வெட்டின்னு சாகுறானுங்க, அது போக போலீஸ்காரனை போட்டு அடிக்கிறானுங்க. போலீஸ்காரனை கிணத்து கடவுன்ற ஒரு பகுதியை, இந்த பகுதியை சேர்த்துல அது வந்து நில பிரச்சனையால் போயிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அந்த காவல்துறை வராப்புல, காவல்துறை சேர்ந்த நபர் வராப்புல, அவரை போட்டு என்ன பண்றானுங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. யாரும் போலீஸ் அடிக்கிறானுங்க. பாருங்க, இந்த வீடியோ பாருங்க.
இவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்திருக்கு தொடர்ந்து. அதாவது நீங்க போன ஆட்சி கூட எடுத்துங்க, ஆனா இந்த அளவுக்கு அது பாருங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே. என்ன நடக்குது? இதுக்கும் சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன். இப்பயும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காவல்துறை நான் குற்றமே சொல்ல மாட்டேன். காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. தவறு செய்யறியா, அடுத்து நடவடிக்கை எடுக்கும். ஒருத்தன் வந்து அவனே மாறினா மட்டும்தான் தவறுகளை தடுக்க முடியுன்றதை நான் வந்து தினம் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருக்க இந்த பட்டினப்பாக்கம் பீச் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க வந்து 3 பெண்கள், அதாவது பெங்களூர்ல இருந்து இங்க வந்து, அதாவது விஜயோடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக, அதாவது தேர்தல் ஜெயிச்சாரு பாத்தீங்களா, ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக இங்க வந்து பட்டினப்பாக்கம் நடுராத்திரி 12 மணிக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் யாருமே இல்லை இந்த இடத்துல, இருட்டாகிற பகுதி, அந்த பகுதியில வந்து கேக் வெட்டுறதுக்கு வராங்க. அங்க வந்து 2 காவலர்கள் வந்து என்ன கேட்கறாங்க, என்னம்மா நீங்க வந்து இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கேக் வெட்டி பண்ணக்கூடாது, இங்க வந்து ஒரு மாதிரியான ஏரியா, கொஞ்சம் அந்த போய் தள்ளி போயிடுங்க, இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அங்க சமூக விரோதிகள் கூடுற இடம், எதனா பிரச்சனை இடமான்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது, இங்கதான் வந்து பப்ளிக்லாம் இருந்தாங்க, நாங்க பார்த்தோமே. இல்லம்மா எங்கம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் காவலர் தனியா கேட்கிறாரு. சும்மா நீங்க வந்து பொசிஷன்ல இருக்கீங்கன்னு இஷ்டத்துக்கு பேசாதீங்க, சரியா? நீங்க சொல்றதால யாரும் இல்லன்னு ஆயிடாது. நாங்க வரப்ப இருந்தாங்க, எனக்கு தெரியாது. நாங்க வரப்ப இருந்தாங்க. பாதிப்பு ஏற்படாதான் தெரியும், சொன்னா தெரியாது. உடனே காட்டுறாங்க, சுத்தி பாருங்க, எல்லாம் சுத்தி வேணா நீங்க காட்டுங்க, யாரு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. யாருமே இல்ல. உடனே அந்த பொண்ணு அப்படி என்ன சொல்லுது, இல்ல அங்க வந்து ஆட்கள் இருந்தாங்க, நீங்க தான் துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்ல, நான் எங்க துரத்தி விட்டேன், நான் தனியா இருக்கிறத பார்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன், எதாவது பிரச்சனை ஆச்சுன்னு எங்க தான் எங்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்றாங்க. இருந்தாலும் கேட்காம அடம் பிடிச்சு காவலரை மிரட்டும் தோணில பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ காவல்துறை வந்து அங்க வராம போயிட்டாங்க, அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அப்ப யாருங்க பிரச்சனை, யாரும் குற்றம் சாட்டுவீங்க நீங்க? காவல்துறை தானே குற்றம் சாட்டுவீங்க நீங்க. அவங்க தான் தப்பு, அவங்க தான் வந்து எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஏங்க இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறதுங்க. இது இங்க பாருங்க, போலீஸ்ன்றவன் வந்து அவன் வேலையை பாக்குறான், அதான் உண்மை. ஆனா வேலையை பார்க்க விடாம தடுக்கிறானுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணி உள்ள பூந்து பிரச்சனை பண்ணி விட்டு பண்றானுங்க, அதான் உண்மை. அது நான் இதுக்காக வந்து இந்த கவர்மெண்ட் சரியில்லை அந்த காவல்துறைன்றது பார்த்தீங்கன்னா அவங்க யார் அவங்க மக்களுக்கு உதவுபவர்கள், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாற்றக்கூடியவர்கள். அவங்க தான் அதான் அவங்க வேலை. இவங்க சொல்றாங்க முன்னெச்சரிக்கை விடுறாங்க, ஆனால் அது பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணுறீங்க. இப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, எவனா வந்து எதனா ஒன்று பண்ணுருவான். இதே மாதிரி தான் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றீங்க, கடைசியில் காவல்துறை சரியில்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை எங்கே வைக்கிறீங்க, அங்கே வச்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல. இது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பெருசாக போகும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஐஜி வரைக்கும் போயிட்டு நீங்கள் ஏன் போய் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை அதிகாரிங்க வந்து இப்போ அந்த சம்மந்தப்பட்ட காவலர்களை மிரட்ட போகிறாங்க, எச்சரிக்கை கூட போகிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு மெரினா பீச்சில் 2 பேர் உட்காந்து இன்னும் தட்டி கேட்டதுக்கு அவங்க பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த காவல்துறையை பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை செய்த நண்பரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. அது இப்போ யாருக்கு யார் பாதுகாப்பு இல்லைன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இது என்ன, இது எப்படி போய் முடியும்? ஒரு போலீஸ்காரங்க எச்சரிக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும், சொல்றாங்கன்னு கேட்டு போயிடு, அதான வேலை. 12 மணிக்கு மேலே அங்கே என்னம்மா கேக் வெட்டி கொண்டாடுறது, என்னம்மா அது கேக் வெட்டுற இடமா அது? இப்போ நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, இப்போ இவன் பார்த்தியா தாவலாமலாம் பேசி பெண்கள் வந்து அடுக்க பார்க்குறான் முடுக்க பார்க்குறான்னு சொல்லுவீங்க. எப்பா அந்த விஷயத்துக்கு நான் வரல. தயவு செய்து நீங்களா புரிஞ்சுக்கிட்டு மாறுற வழியை பாருங்க, காவல்துறையை குற்றம் சொல்லாதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆய்வாளர் வந்திருக்காப்புல. நேற்று பார்த்தீங்கல்ல, டாக்டராக இருந்து கமிஷனராக வந்தாங்க பார்த்தீங்கன்னா, சென்னை கமிஷனர் மாநகர கமிஷனராக வந்தாங்க, ஆய்வு பண்ணாங்க பார்த்தீங்களா. அதே போல் இந்த சைடு அம்மா உணவகத்தை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குஷி மோகன் பேர் பார்த்தீங்களா, குஷி மோகன். குஷி வந்து கிட்டத்தட்ட 200-250 வாட்டி பார்த்துருக்காப்புலையா, அதனால வந்து அந்த பேர் வந்து மோகன் வச்சுட்டாங்க. இப்போ விஜய் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுறாவேலு, சுறாபாலு, கில்லி சார், தம்பேலகரம் பற்றியில் இந்த மாதிரி ஒரு குஷி மோகன் குஷியாக இருப்பாப்பலையா ஆள். அவர் என்ன படம் பார்த்துட்டு வந்து அந்த அம்மா உணவகத்தை வந்து ஆய்வு பண்ணுறாராம். டேப் திறந்து பார்க்குறது. யாரா நீங்கள் ஊவாரிவிடா, யாரா நீங்களாம், இது என்ன புரியல எனக்கு. இன்னும் புதுசாக அது ஐயோ நம்ம யாருக்கிட்ட மாட்டின்னு இருக்கோம் தெரியுதுங்களா? ஓட்டு போட்ட மக்களே இதெல்லாம் பாருங்க. குஷி மோகன் இருக்காப்புல உங்களுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு. இவர் பெரிய அதிகாரி, கலெக்டரில் ஒரு ஆய்வு பண்ணுறா இப்போ போயிட்டு. இதெல்லாம் மேலேருந்து தட்டி கேட்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதையும் ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க.
எனக்கு சுத்தமாக எனக்கு புரியலங்க. அதாவது நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோன்னே எனக்கு புரியல. இது இந்த பக்கம் இருக்க குஷி மோகன் இப்படி இருக்காப்பலையா, இந்த பக்கத்தில் பல்லாவரம் எம்எல்ஏ இருக்காப்பலையா, ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் இருக்கிறாப்பல. கணவரால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அந்த சைடில். இப்போ அந்த கணவரோட பிஏ, கணவருக்கு பிஏங்க, கணவரோட ஃப்ரெண்டு தான் பிஏவாக இருக்காப்பலையா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கே முடிச்சூர் போயிட்டு, தாம்பரம் முடிச்சூரில் ஒரு பழக்கடைக்கிட்ட போயிட்டு, இன்னும் இங்கே தாண்டி வந்திருக்க கடை உள்ளே வைங்க வீடியோ எடுத்து ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காப்புல. அப்புறம் அங்கேருந்து கேட்டு நீங்கள் யார் சார்னு கேட்டோன்னே, நான் வந்து எம்எல்ஏ பிஏன்னு. எம்எல்ஏ பிஏனா சரத்தோட பி இல்லை சரத்தோட பல்லாவரம் எம்எல்ஏ பிஏங்க. பல்லாவரம் எம்எல்ஏ பி, பல்லாவரம் எம்எல்ஏ பிஏக்கு இங்கே என்ன வேலை? தாம்பரம் முடிச்சூரில் பல்லாவரம் எம்எல்ஏ பிஏக்கு என்னங்க வேலை? அது கையங்கெல்லாம் மாட்டிக்கின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, நான் ஒரு சிட்டிசனாக கேட்கலாம்ல சார், சிட்டிசனாக கேட்கலாம்ல சார், சிட்டிசனாக நீ நொட்டுவ, நீ எத்தனை வாட்டி கேட்டிருக்க, நீ கேட்க வேண்டிய அவசியம் போகிறதுக்கு போய் கேட்டு கட்டிங் போகிறதுக்கு வந்திருக்கான். யார்? எம்எல்ஏ பிஏ, பல்லாவரம் எம்எல்ஏ பி, கணவரோட பிஏங்க. சாரி, எம்எல்ஏ பியில் பல்லாவரம் இருக்க எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கணவரோட பிஏ. இங்கே பாருங்க, வீடியோ பாருங்க. நான் யார் பேர் யூஸ் பண்ண உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா பேசினேன்? பேசலாம் மரியாதையா? நான் என்ன மரியாதை என்னென்ன பேசுறேன்? பேசக்கூடாது. நீங்க ஆட்சிக்கே வந்தே 10 நாள் தான், உங்க பதவி ஏத்த நாளே 10 நாள் தான். ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க, யூஸ் பண்றியா? அந்த மாதிரி அனாதிகமான வார்த்தை பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க சார். நீங்க எனக்கு நல்லது சொல்றீங்க, புரிஞ்சுது. நான் வந்து எம்எல்ஏ பிஏன்ற பேர் யூஸ் பண்ணாம ஆஸ் எ சிட்டிசனா நான் வந்து பண்ணலாம் இல்லையா? இன்னும் இதெல்லாம் வந்து ட்ரையல்ஸ் தாங்க, இதெல்லாம் ட்ரையல்ஸு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது தொடர்ந்து என்னென்ன வந்து நடக்க போகுது, எந்த மாதிரி விசித்திரமான நிகழ்வுகள்லாம் வந்து தமிழர் நடக்க போகிறதுன்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாங்களும் தொடர்ந்து பேசித்தான் இருக்க போகிறோம். நீங்கள் மாறணும். அதாவது பாருங்க, என்ன சொல்கிறான், உங்களால் தான் வந்து டிவிகே விஜய் ஜெயிச்சான்னு சொல்கிறான். ஏண்டா எங்களால் ஜெயிச்சாங்களா? அதாவது அவர் பண்ணுற தப்பெல்லாம் வந்து நாங்கள் சுட்டி காட்டிட்டு இருக்கோம்டா. அது மாற்றுக்கினா போகிறல, ஜெயிச்சுட்டு போட்டோம். சரி, மாறி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தா நல்லது தானே. என் திமுக தான் நல்லா ஆட்சி கொடுக்குன்ற அவசியம் இல்லைல்ல, இவங்களுக்கு கொடுத்தா நல்லா ஆட்சி தானே. அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது? இதெல்லாம் நடக்கக்கூடாது. நடந்தால் நாங்கள் தட்டி தினமும் கேட்டு தான் இருப்போம். நன்றி, வணக்கம்.